தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தோமலஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தினேஷ். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 40,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்வதாக ஏமாற்றி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பேகாரஹள்ளி கிராமத்தை சேர்ந்த நந்தினி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். பெண் வீட்டார் சார்பாக 30 பவுன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்த நிலையில் தினேஷ் வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். மேலும் வரதட்சணை கேட்டு பெண்ணை துன்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நந்தினி தூக்கிட்டு இறந்துவிட்டதாக நந்தினியின் குடும்பத்தினருக்கு தினேஷ் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நந்தினியின் குடும்பத்தினர் நந்தினி தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் வரதட்சணை தராததால் அவரை தினேஷ் வீட்டார் கொலை செய்துவிட்டதாக பாலக்கோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கோடு போலீசார் நந்தினியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த சிட்டத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் சென்னை அடுத்த அம்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் வழக்கம் போல் வினோத்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது திருவள்ளூர் அடுத்த தண்ணீர்குளம் பகுதியில் இருந்து சவடு மண் ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் பின்னால் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட வினோத்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் லாரியை மடக்கி பிடித்தனர். இந்நிலையில் குவாரி உரிமையாளர்கள் உரிய பதிலளிக்க வலியுறுத்தி வினோத்குமாரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அன்பில் அறக்கட்டளை பசியாறும் சோலை சார்பில் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் தினசரி காலை உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாபளி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஒன்றிய செயலாளர்கள் தாமரை செல்வன், நாசர் மற்றும் சார்பணி நிர்வாகிகள், பேரூர் நகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பறை அடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும், அரசாணை 204 படி ஓய்வூதியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சையை உறுதிப்படுத்த வேண்டும், அதிக கட்டணம் வசூல் செய்யும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் வாழைக்குளை பகுதியைச் சேர்ந்த சரவணன் மகாலட்சுமி தம்பதியினரின் மகன் தருண் அதிராம்பட்டினம் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் தருண் கடந்த 29ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளியில் இருந்து வரும்பொழுது எதிரே வந்த கார் மோதி விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்தார். இதனையடுத்து மாணவனை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாணவன் மூளை சாவு அடைந்தார். இதனையடுத்து மாணவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர்கள் முடிவெடுத்த நிலையில் பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ, வட்டாட்சியர் சுகுமார் மற்றும் அரசு அலுவலர்கள் முன்னிலையில் உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டது. இதனையடுத்து உடல் உறுப்புகளை தானம் செய்த மாணவனின் உடலுக்கு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தி அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். இந்நிலையில் விபத்து குறித்து அதிராம்பட்டினம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்தவர் நடராஜன். இவர் தனது குடும்பத்தினருடன் காரில் திருப்பதிக்கு சென்றுவிட்டு அரக்கோணம் வழியாக வீடு திரும்பினர். அப்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து தனியார் தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிக் கொண்டு அரக்கோணம் வழியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை நோக்கி சென்ற பேருந்து விண்டர்பேட்டை மேம்பாலத்தில் நடராஜன் குடும்பத்தினர் வந்த கார் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் நகர காவல்துறையினர் காரில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சின்னாண்டி வலசை அருகே
தோரையின் வலசை பகுதியில் சாலையோரம் உள்ள பட்டா நிலத்தில் 30 ஆண்டுகளை கடந்த பனை மரங்களை தொழிலாளர்கள் ராட்சத அறிவால் மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் வெட்டிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற இயற்கை ஆர்வலர்கள் இதுகுறித்து கீழக்கரை வட்டாட்சியர் ஜமால் முகமது அலியிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி வண்ணாங்குண்டு கிராம நிர்வாக அலுவலர் சபிதா சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற இயற்கை ஆர்வலர்கள் இதுகுறித்து கீழக்கரை வட்டாட்சியர் ஜமால் முகமதுவிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி வண்ணாங்குண்டு கிராம நிர்வாக அலுவலர் சபிதா சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் வருவதை அறிந்த பனை மரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து வருவாய்த்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் அடுத்த கெங்காவரம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் மருத்துவராக சாந்தூரில் தனியார் கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலை தனது வீட்டில் இருந்து போச்சம்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்த ராஜ்குமாரின் காரின் மீது எதிரே வந்த மகளிர் கல்லூரி பேருந்து மோதியதில் காரின் ஒரு பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக ராஜ்குமார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் கல்லூரி பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் பெண்டரஹள்ளி பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தியை பிடித்த பொதுமக்கள் அவரை போச்சம்பள்ளி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் இருந்து தனியார் சொகுசு பேருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்துள்ளது. பேருந்தை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்த பேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த சேந்தமங்கலம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டைகளை தாண்டி எதிர் திசையில் சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரியின் மீது தனியார் சொகுசு பேருந்து மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநர் சண்முகநாதன் மற்றும் ராமநாதபுரத்தை சேர்ந்த பலிகா என்ற பெண் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒருங்கிணைத்த வேளாண் அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாய குறைதீர்வு கூட்டத்தை வட்டாட்சியர் தலைமையில் நடத்த வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வந்துள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த விவசாய குறைதீர்வு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் செங்கம் போலூர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செங்கம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் சண்முகம் தலைமையிலான காவல்துறையினர் விவசாயிகளிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இஸ்லாமிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாலியல் தொந்தரவு செய்கின்ற போது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும், பெண்கள் கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் சுயமரியாதையுடன் நடந்து கொள்வதற்கு கல்வி மிக அவசியம் என அறிவுரை வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 2024ஆம் ஆண்டு தடகள சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா நடைபெற்றது. இதில் வீட்டு வசதி வாரிய துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஞ்சா போதை விற்பனையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் காரணமாக அது தொடர்பான செய்திகள் அதிகம் வெளிவருகின்றது என்றும், கடந்த அதிமுக ஆட்சியில் செய்திகள் வராதது சுத்தமாக இருந்ததாக அர்த்தம் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். ஒரு கடையில் ஆய்கொண்டிருந்த அந்த சேல்ஸில் ஒரு 10% குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்காக, கண்காணிப்பதற்காகத்தான் அது கவனிக்கப்படுகிறதே ஒழிய அதை ஈடுகட்ட வேண்டும். வருமானம் குறைந்தால், அந்த சேல்ஸ் குறைந்தால் அரசாங்கம்
உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையும். அதாவது கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது என்று மிக எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கே உண்மையை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, அவங்க கரண்ட் பில் கட்ட வேண்டியது, வாடகை கொடுக்க வேண்டியிருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு செலவுகள் இருந்தது. அதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் அரசு சார்பாகவே, துறையினுடைய சார்பாகவே கொடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 12,000 பில்லிங் மிஷின் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கடைகளிலேயும் இந்த பில்லிங் மிஷின் வைத்து விட்டால் இந்த கூடுதல் விலைக்கு விற்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட பாசிகுளம் கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரை பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பியதாக கருவேப்பிலங்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் மற்றும் அவருடன் சென்ற காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறையில் இருந்த பாஸ்கரன் மரணம் அடைந்ததால் பாஸ்கரன் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். மரணம் அடைந்த பாஸ்கரன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தின் அருகே போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கரூர் மண்டலம் சார்பில் மின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தலைமை பொறியாளர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மழை காலங்களில் மின்சாரத்திலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் நுகர்வோர் அலுவலர்கள், மின் வாரிய ஊழியர்களுக்கு மழை காலங்களில் முறையாக மின்சாரத்தை கையாளுவது, உபகரணங்களை பயன்படுத்துவது, பாதுகாத்துக் கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. முகாமில் மின்வாரிய அலுவலர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்தில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு செயல்பட்டு வந்த பேருந்து நிலையம் தனியாருக்கு சொந்தமானது என நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. பின்னர் பேருந்து நிலையம் செயல்படும் இடம் தனியாருக்கு சொந்தமானது என தீர்ப்பு வெளியானது. இதனை அடுத்து வேறு இடத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பயணிகள் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் பேருந்து நிலையம் செயல்படும் இடத்தின் உரிமையாளர் கல்லல் வாசிகளின் கோரிக்கையை ஏற்று பேருந்து நிலையம் செயல்பட அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் அனைத்து வசதியுடன் கூடிய பேருந்து நிலையம் அமைத்து தர கல்லல் மற்றும் சுற்றுப்புற வாசிகள் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்தை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமத்துக்கு 70 ஆண்டு கால கோரிக்கையா இந்த பேருந்து நிலைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தின் உரிமையாளரை சமீபத்தில் போய் நாங்கள் சந்தித்து பேசையில் அவங்க சொன்னாங்க, அந்த இடத்த நாங்கள் பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்து கடிதம்லாம் கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, நீங்கள் அவங்கள பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து பேசி அந்த பேருந்து நிலையம் அமைச்சு தர சொல்லி கோரிக்கையை கொடுக்கறதுக்காக கல்லல் கிராமம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணிவளையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நேற்று அமாவாசை என்பதால் அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் ஆனைமலை போலீசார் பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீஸ் உடை அணிந்த பெண் ஒருவர் பாதுகாப்பு பணியில் பரபரப்பாக ஈடுபட்டு இருந்தார். இதனால் வழக்கமாக பணியாற்றும் போலீசாருக்கு அந்த பெண் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவரிடம் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனையடுத்து ஆனைமலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அப்பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனவள்ளியை சேர்ந்த ரீதா என்பது தெரியவந்தது. காவல்துறையினர் மீது உள்ள ஈர்ப்பினால் போலீஸ் உடை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து அவரை ஆனைமலை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் சக்திபுரம் பகுதியில் வடகிழக்கு மாவட்ட இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் மதன்குமார் சார்பில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம், திருவொற்றியூர் KB சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மதுரை மாநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் 1000க்கும் அதிகமான ஷேர் ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஷேர் ஆட்டோக்களில் அதிகப்படியான பயணிகளையும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளையும் ஏற்றி செல்வதாகவும் உரிய அனுமதியின்றி ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து கோரிப்பாளையம் பகுதியில் இருந்து பெரியார் நோக்கி செல்லும் ஷேர் ஆட்டோக்களை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 பயணிகளுக்கு பதிலாக 8க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற ஷேர் ஆட்டோக்களை நிறுத்தி போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் இளமாறன் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சோபனா ஆகியோர் விதிமுறைகளை சுட்டிக்காட்டி அறிவுரை வழங்கினர். தொடர்ந்து இதுபோன்று உரிய அனுமதி இல்லாமல் ஷேர் ஆட்டோக்களை இயக்கக்கூடாது எனவும் அளவுக்கு அதிகமாக பயணிகளையோ குழந்தைகளையோ ஏற்றி செல்லக்கூடாது எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புறநோயாளிகள் பயன்பெறும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 4.71 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடம் 5.40 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து 8.40 கோடி மதிப்பீட்டில் MRI ஸ்கேன் வசதி புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அரசு தலைமை கொறடா கோவி சளியன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்குச்சம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த அத்திமரத்துப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் ரமேஷ் இருவரும் பிளம்பர் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் நேற்று திருப்பத்தூருக்கு வேலைக்காக வந்த இருவரும் வேலையை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே கிருஷ்ணகிரிக்கு ஜல்லி ஏற்றி செல்லும் ஈச்சர் லாரி டீசல் காலியாக சாலையோரம் நின்றிருந்த நிலையில் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் லாரியின் மீது மோதியது. இதில் தலையில் அடிபட்டு இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கந்தளி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று இருவரது உடல்களையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே உள்ள ஐயனார்புரம் கிராமத்தின் மலை அடிவாரத்தில் ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வேண்டி வேண்டுதல் நிறைவேறியவுடன் நேர்த்தி கடனாக வெண்கல மணிகளை கோவிலில் உள்ள மரங்களில் கட்டி வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த கோவில் பகுதிக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் கோவில் மரங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ எடையுள்ள வெண்கல மணிகளையும் ஐயனார் சாமி பாதத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டேலையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கோவில் முன்பாக உள்ள 3 கடைகளின் பூட்டை உடைத்து பீடி, சிகரெட் மற்றும் உணவுப் பொருட்களையும் திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கடமலைக்குண்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். LICயின் இன்சூரன்ஸ் வார விழா அரியலூர் திருச்சி சாலையில் உள்ள LIC கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. LIC அரியலூர் கிளை முதுநிலை மேலாளர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய தலைவர் தமிழ்செல்வி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் LICயின் செயல்பாடுகள் மற்றும் தற்போதுள்ள காப்பீடு நிலவரங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் நுகர்வோர் சட்டத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் வருகிற 7ஆம் தேதி LIC ஊழியர்கள் மற்றும் முகவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் மற்றும் ரத்த தான முகாம், பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் LIC முகவர்கள் மற்றும் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் சீர்காழி நகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பள்ளி, கல்லூரி சென்ற மாணவர்கள் வீடு திரும்பும் நேரத்தில் மழை பெய்ததால் வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். மேலும் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்தவர் அப்சல் ஹுசேன். இவர் ராசிபுரம் சேலம் செல்லும் சாலை ரயில்வே மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் உள்ள சிறிய வேப்ப மரத்தில் தூக்கிட்டவாறு சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் ராசிபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் போலீசார் அப்சல் ஹுசேனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது கொலையா அல்லது தற்கொலையா என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ரயில்வே பாலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று பலரும் மது அருந்துகின்றனர் என்றும் சில நேரங்களில் போதை தலைக்கு ஏறி என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரிவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பாலத்தின் அடிப்பகுதியில் மது அருந்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எருமனூர் கிராமத்தில் அமைந்துள்ள புதுகாலனி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அக்கிராமத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் பலமுறை வருவாய்த்துறை அதிகாரியிடம் மனு அளித்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் வீடு கட்டி வருவதை அகற்றாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு செல்லும் கடலூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா முழுவதும் கந்துவெட்டி கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது கூடலூரில் கடன் தொல்லை காரணமாக தாய், தந்தை, மகன் என 3 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதில் தந்தை கணேசன், தாய் கிருஷ்ணம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மகன் சிவகுமார் மிகவும் ஆபத்தான நிலையில் கம்பம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கூடலூர் தெற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல்துறை கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்படுபவர்களை உடனடியாக கண்டு காவல்துறையில் துணிந்து புகார் அளிக்கவும், கந்துவட்டிக்காரர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கூடலூர் பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் மானிய விலையில் வழங்கப்படும் டிராக்டர், உழவு இயந்திரம், நெல் நடவு இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரம், வரப்பு கட்டும் இயந்திரம், நானோ உரம் தெளிக்கும் இயந்திரம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் வேளாண் இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மக்களவை உறுப்பினர் சுதா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜ்குமார், நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் ட்ரோன் மூலம் நானோ உரம் தெளிப்பது குறித்து செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது. இதில் வேளாண் துறை, வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் வேளாண் இயந்திர விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மன்னரை எம்ஜிஆர் நகரில் சுமார் 13 அடி ஆழம் கொண்ட மாநகராட்சி சாக்கடை கால்வாய் உள்ளது. சாலை மட்டத்தில் இந்த சாக்கடை கால்வாய் மூடப்படாமல் திறந்த நிலையிலேயே உள்ளது. இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் சுற்றித் திரிந்த 2 தெருநாய்கள் எதிர்பாராத விதமாக சாக்கடை கால்வாயில் விழுந்துள்ளது. இதனையடுத்து நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டு அப்பகுதியில் திரண்ட பொதுமக்கள் வடக்கு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி 2 நாய்களையும் மீட்டு தெருவில் விட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தொடர்ந்து காலை நேரங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள மலைத்தோட்ட காய்கறிகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர திமுக சார்பில் வாணியம்பாடி நகர செயலாளர் சாரதிகுமார், உதயேந்திரம் பேரூராட்சி திமுக செயலாளர் செல்வராஜ், திம்மம்பேட்டை நாற்றம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சாமுண்டி மற்றும் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஞானவேல் தலைமையில் திமுகவின் உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் திமுக மாவட்ட செயலாளர் தேவராஜ் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார்.